மக்களே, இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிக முக்கியமான 2 தகவல் இல்லை 3 தகவலை இந்த வீடியோவில் நான் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா ஒன்று துணை தகவலாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, தலைவர் விஜய் அவர்கள் சர்ப்ரைஸாக பெரம்பூர் போயிட்டு அழகாக கோலம் போட்டு மகிழ்ச்சியாக வீடு வீடாக போய் வாக்கு சேகரித்து ஒரு மாதிரி யாருக்குமே தெரியாமல் ஊடகங்கள் யார் கண்ணுக்குமே படாமல் ஒரு அட்டகாசமான சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. இது பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில விஷயங்கள் அத்தனையுமே இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, அதே பெரம்பூரில் நோட்டா வச்சு ஒரு திருட்டு வேலையை பார்த்துருக்காங்க. இந்த விஷமத்தனமான இந்த திருட்டு வேலையை பற்றி ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பேச வேண்டியது இருக்குது. 3வது, நம்ம சேனலில் நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறது என்னன்னா, எடப்பாடியில் நம்ம ஏமாற்றிட்டோம், நீ வீடியோ போட்ட ஆல்ரெடி அந்த எடப்பாடி தொகுதியில் இப்போ வரைக்கும் நம்ம நிலைப்பாடு என்ன, யாருக்கு நம்மளுடைய கட்சிக்காரங்க நம்மளுடைய தொண்டர்கள் ஓட்டு போடணும், இப்போ வரைக்கும் தலைமையை எதை பற்றியுமே தெளிவுபடுத்தாமல் அமைதியாக இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் உங்கள் முன்னாடி இருக்குது. அதற்கான பதிலையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். 3 மிக முக்கியமான செய்திகள் ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முக்கியமானது ஊடகங்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, எப்படியோ நம்மளை ஏமாத்தினா இருந்த மனுஷன் வீட்டு வாசல்லே தான் இருக்கும், நம்மள்கிட்ட சொல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் போய் நிற்கிறாரு, அங்கே போய் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காரு, இன்னும் ஒரு படி மேலே போய் வீடு வீடாக போய் வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு, எப்படி இவர் இதை பண்ணார், எந்த வாச வழியாக வெளியே வந்தார் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. எங்கள் அண்ணன் அந்த விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படிங்கிறத இவங்க மறந்துட்டாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கணும்னு போயிட்டாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினைச்சாரு, போயிட்டாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீட் விஷயத்தில் அனிதாவை போயிட்டு அவங்களோட குடும்பத்தை போய் சந்திக்கணும்னு நினைச்சாரு, சந்திச்சாரு. ஏன், கட்சி ஆரம்பித்த பிறகு சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த லாக்அப் டெத்தில் இறந்து போனார்ல, அவரோட குடும்பத்தை போய் பார்க்கணும்னு நினைச்சாரு. பை ரோடு யாருக்குமே தெரியாது, போய் பார்த்த பிறகு தான் அத்தனை பேருக்கு அந்த செய்தி தெரியும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சாருன்னு வைங்களேன், ஊடகத்தை பயங்கரமாக ஏமாத்துறதுல என் தலைமை ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இங்கே நான் நினைவுபடுத்துகிறேன். 2வது பார்த்தீங்கன்னா, அவரை பொறுத்தவரையும் நேற்று தான் அவர் சொன்னார், என்னோட தொகுதிக்கு நான் மாதத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அடுத்த நாளே போய் காமிச்சிட்டார். ஏன்னா இவரை சந்திக்க முடியாது, இவர் எங்கேயோ இருப்பார், இவரை அணுக முடியாது அப்படிங்கிற விஷயத்துலலாம் இவரை நோக்கி ஏகப்பட்ட பிரச்சாரங்கள் முறியடிக்கும் போது, இல்லைங்க என்னை பார்க்க முடியுங்க, என்னை மீட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் வாயால் சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த பிரச்சாரங்களுக்கு சரியான பதிலடியாக இருக்காது. போய் அந்த வேலையை பார்த்தா தான் அந்த பிரச்சாரத்துக்கு சரியான பதிலடியாக இருக்கும். அந்த விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக செஞ்சுட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரோட தொகுதியில் ஒரு பணிமனையில் மக்கள் யார் யார் இருக்காங்களோ, யார் யாருக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அத்தனை பேரையும் அழைச்சி அந்த குறைகள் அத்தனையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அத்தனை பேரையும் அனுப்பிச்சி விட்ருக்காரு. எம்எல்ஏ ஆனார்னா என்ன செய்வார் அப்படிங்கிறத எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே செஞ்சு காட்டுட்டார் என்னோட தலைவர் அப்படிங்கிற விஷயத்த ஆணித்தனமாக சொல்கிறேன். இப்போ 3வது பார்த்தீங்கன்னா, அப்படியே வெளியே வராரு, கோலம் போடுறாரு. இந்த கோலம் போடுற நிகழ்வை எப்படி திருப்பி விட்டாங்கன்னா, அது என்ன பெண்கள் தான் கோலம் போடணுமா, ஏன் என்ன பெண்களை மறுபடியும் அடக்கிற மாதிரி பெரியார கொள்கை தலைவராக வச்சுட்டு ஏன் பெண்கள் தான் கோலம் போடணுமா, ஏன் ஆண்கள்லாம் போடக்கூடாதா, ஏன் விஜய் இந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வச்சாருன்னு சொல்லி இவங்க யார் அவங்க வித்தியாசமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் போய் நான் அப்படி சொல்லங்க, பொதுமக்களை விசில் சின்னம் போட்டு, அதாவது மக்களுக்கான தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கேன், மக்கள் அத்தனை பேரும் அதை கொண்டாடும் விதமாக ஒரு விசில் சின்னத்தை வரைஞ்சாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், மக்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதா என்னுடைய எண்ண ஓட்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் நானே போய் விசில் வரைகிறேன், இதில் என்ன இருக்குது, பெண் ஆண் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு பொதுமக்கள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடி சொல்லுவார், எல்லாரும் டார்ச் லைட் அடிங்க, எல்லாரும் லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க, இந்த மாதிரி சில விஷயம்லாம் சொல்லுவார். ஏன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்கன்னா, மக்கள் உள்ளே வந்தால் மட்டுமே எந்த விதமான போராட்டமும் எந்த விதமான மக்கள் இயக்கமும் வெற்றி பெறும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு எடுத்துக்கலாம், அதற்கு முன்னாடி இந்தி திணிப்பு போராட்டம் எடுத்துக்கலாம். இந்த போராட்டங்கள்லாம் வெற்றி பெறதுக்கு பின்னாடி இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது வேணா அரசியல் கட்சியாக இருக்கலாம், பொதுமக்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டுமே எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு மக்கள் நிகழ்ச்சியும் வெற்றி பெறும். அதற்கு அடிப்படையாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நான் முன்னாடி சொன்னபடி ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. அதே மாதிரி நம்ம தேர்தல் அறிக்கை மக்களுக்காண்டி வெளியிட்டு இருக்கோம், இதை மக்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காண்டி சின்ன ரெக்வஸ்ட், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்க வீட்டு வாசல்ல நம்ம சின்னத்தை வரைங்க, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க, இதை மக்கள் கொண்டாடுறத எல்லாருமே பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னெடுத்தாரு. இதுல பெண்கள் அது இதெல்லாம் கிடையாது. டைரெக்டாக அவரே போயிட்டு ஒரு தன்னுடைய பணிமனைக்கு வெளியே கோலம் போட்டு மக்களோட அழகாக இருந்து கோலத்தை போட்டு கிளம்பி போயிட்டார். ஏன்னா அவரை நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னு வைங்களேன், மக்களோட அப்படியே ஜாலியாக இருப்பார்யா, அவருக்கு வேறு எதுவுமே வேணாம். எப்போ பாரு அவரை சுற்றி செல்ஃபி எடுத்துக்கிட்டு, அவர் அதாவது செல்ஃபி எடுக்கிறதுல ஒரு முறை கிடையாது, அவர் வந்தார்னா அப்படியே செல்ஃபின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு, இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம தான் இன்னும் கொஞ்சம் நம்மளை பக்குவப்படுத்திக்கணும். எப்போ பாரு மீடியா அட்டென்ஷன் அவர் மேலே தான் இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி இருக்காரா அப்படி இருக்காரா, யோசிச்சு பாருங்களேன் அந்த பொசிஷனில் நம்ம
நம்மளை, நம்ம என்ன பண்ணுறோங்கிறத அவ்வளோ பேர் உட்காந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அவர் அப்படியே ஃப்ரீயாக மக்களோட பயணிக்கணும்னு நினைக்கிறாரு. அதை அவருக்கு செய்ய விட்டாங்கனாவே ரொம்ப பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் எப்போதுமே தன்னுடைய விமர்சனத்துக்கு அட்ரஸ் பண்ணுற விதம் எப்போதுமே செயல் பதிலடி அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக சொல்லுவார். என்னுடைய தொகுதிக்கு என்னால் போக முடியும், நான் நினச்சா செய்வேன், நான் செஞ்சு காமிச்சிட்டேன் அப்படிங்கிறத செஞ்சுட்டாங்க. வீடு வீடாக போயிட்டு வாக்கெல்லாம் கேட்டதெல்லாம் பெரிய ஹைலைட்டு. தன்னால் முடிஞ்ச அளவு போய் வீட்டுகளில் போயிட்டு வாக்கு கேட்டார். செருப்பை வெளியே கலட்டி போட்டு உள்ளே போய் வாக்கு கேட்டு செருப்பை வந்து வெளியே மாட்டினார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் பார்த்து எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாருங்க. நேற்று அவரை பார்க்கும்போதே தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் செயல் பதிலடிங்கிறத நிறையா கொடுப்பார். நான் முன்னாடி சொன்னேன்ல, ஏன் தெரியுமா அதை நான் அழுத்தி சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணும்போது அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கிளப்பி விட்டாங்க, என்னென்னமோ நோய் இருக்குன்னு கிளப்பி விட்டாங்க. அதனால தான் கன்னியாகுமரியில் சைக்கிள் எடுத்து ஓட்டு 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 கிருட்டு கிருட்டுமாங்கல்ல, கிருட்டு 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 வண்டி ஓட்டி ஏன் தெரியுமா காமிச்சாரு, நான் ஃபிட்னஸில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு ஆள்ரா, ஒரு நாள் வெயில் காரணமாக பிரச்சாரத்தை லைட்டாக ரத்து பண்ணிட்டு டேட்டை மாற்றி வைக்கிறதுக்குள்ள என் உடம்புல 1008 நோய் இருக்குன்னு கிளப்பி விட்டீங்களா, அதுக்கு தான் சைக்கிள் ஓட்டி காமிச்சேன்னு சொல்லி செயல் பதிலடியை தலைவர் விஜய் அவர்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இது வந்து தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூரில் செஞ்ச விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய மிக முக்கியமான அப்சர்வேஷனாக இருக்குது. இப்போ ரெண்டாவது விஷயம் மக்களே, மகிழ்ச்சியான முதல் விஷயத்தை பார்த்துட்டோம்ல, இது கொஞ்சம் காண்டாகும், இருந்தாலும் நீங்கள் பாருங்களேன். சைடில் ஒரு நியூஸ் போடுறேன், இந்த நியூஸை மையப்படுத்தி தான் பேசுகிறோம். பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நோட்டாவை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் சார்பாக சில பேர் வந்து நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, நோட்டா தானே, நம்ம அரசியல் கட்சி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்கள வந்து வேட்பாளரை போட்டவங்களை வச்சு அவங்க சின்னத்தை வச்சு அவங்க விளம்பரப்படுத்தி மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்குவாங்க. அதே மாதிரி வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற நபர்கள் நோட்டால ஓட்டு போடுவாங்க. நம்மளுடைய அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கடைசியாக என்ன ஒரு சின்னம் இருக்குன்னா நோட்டா அப்படிங்கிற சின்னம் தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் 50 பேர் நின்னாங்கன்னா 51 நோட்டா இருக்கும், 60 பேர் நின்னாங்கன்னா 61 நோட்டா இருக்கும், கடைசியாக தான் நோட்டா இருக்கும். இது நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். நோட்டாவை தேர்தல் ஆணையம் விளம்பரப்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் இந்த பெரம்பூர் தொகுதியில் 16வது இடத்துல நோட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டாக்கு ஓட்டு போடுறவங்க 16வது இடத்துல ஓட்டு போடுங்க, 16வது இடத்துல யார் இருக்காங்க என்ன இருக்கோ அது நோட்டாக்கு போய் சேர்ற ஓட்டு அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் பெரம்பூரில் 16வது இடத்துல தான் இருக்காரு. ஜோசப் விஜய் விசில் அப்படிங்கிறது அங்கே 16வது இடத்துல இருக்குது. அந்த இடத்த பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு குழப்பத்தை உண்டாக்குற முயற்சியை வேறு சில பேர் செய்யலை, தேர்தல் ஆணையத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளே செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது. அந்த அதிகாரி யார், என்ன செஞ்சுருக்காங்க, என்ன ஏதுங்கிறத நான் சொல்கிறதோட அவரே சொல்கிறாரு, நீங்களே கேளுங்க. நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் சார், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக கொடுக்க சொன்னாங்க வந்து ரிப்பன் பில்டிங்கில் ஏய்ஓ மேடம், ரிப்பன் பில்டிங்கில் சார் ஏய்ஓ அசிஸ்டன்ட். இந்த தபால் வந்து இது கொடுக்கணும் எல்லாருக்கும், வளர்ச்சி நோட்டட்னு எழுதிருக்கு சார். ஆனால் இது ஆமாம் ஃபர்ஸ்டே இது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான் சார். இதுல வந்து 16வது நம்பர் நோட்டான்னு எழுதிருக்கு, அதுக்கு அதை அப்ஜெக்ஷன் சொல்லி யார் என்ன பண்ணாங்க? நீங்க என்னங்க சார், நீங்க ஏன் இங்க வந்தீங்க? இப்போ இந்த மாதிரி 16 நம்பர் நீங்கள் போட்டு கொடுக்கக்கூடாது, இது வந்து டிவிக்கே எடுத்துருக்குறாங்க, ஆனால் நீங்கள் தவறு, நீங்கள் செஞ்சது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இப்போ சொன்னாங்க. இப்போ ஆர்வம் மேடம்கிட்ட எதுவும் பேசியிருக்காங்க, அப்புறம் அவங்க பேசிட்டு தவறுன்னு சொல்லிட்டாங்க, கொடுக்கக்கூடாது. ஆமாம் தவறு, இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, கார்பரேஷன்லேருந்து கொடுத்தாங்க கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, நம்பர் எடுத்துட்டாங்க 16 நம்பரு டிவிக்கேன்னு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் சார். பேசலாங்க, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சது தவறுன்னு சொல்லிட்டு பேசலாங்க, எதுவுமே இது வரைக்கும் பண்ணலை சார். ஆமாப்பா, நீங்கள் வந்து இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நோட்டீஸு, இதை ஏன் கொடுத்தீங்க, இதை அதுக்கப்புறம் ரெண்டுமே எடுத்துகிட்டு போனீங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்க சார், ரெண்டுமே எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா. இல்லைங்க சார், நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து இது மாதிரி விழிப்புணர்வு கொடுங்கன்னு தான் சார் சொன்னாங்க, அவ்வளோதான். கேட்டிங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 நோட்டீஸ் எடுத்து போனோம், அப்படியே லைட்டாக கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் அது தப்புன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். எத்தனை நோட்டீஸ் கொடுத்தாரு, எவரோ பேட்டை போணுச்சு, எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கல. நம்மளுடைய கட்சி தோழர்கள் தான் இவரை கண்டுபிடிச்சி இதை ஸ்டாப் பண்ணி அதை பறிமுதல் பண்ணி இவரை கூட்டு வந்து தேர்தல் கமிஷனில் ஒருத்தங்க இருப்பாங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அவங்க முன்னாடி கொண்டு வந்து இவரை வந்து ஆஜர்படுத்தியிருக்காங்க. அப்பம்போது தான் இவர் பண்ண இந்த மிக முக்கியமான விஷயங்கள் அத்தனையுமே நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரம்பூர் தொகுதியில் 47
47 கேண்டிடேட் போட்டிடுறாங்க. 48ஆவதா நோட்டா இருக்கும். இவர் எந்த தைரியத்தில் 16வது இடத்துல நோட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அழகான நோட்டீஸுங்க. அந்த நோட்டீஸ் அவ்வளோ தெளிவாக இருக்கு. நான் கூட சைடில் போடுறேன். இப்படி ஒரு நோட்டீஸை பார்த்தீங்கன்னா அவரால் எப்படி விநியோகம் பண்ண முடியுது, எது அடிப்படையில் இவரால் செய்ய முடிஞ்சிருக்கு. சரி, பழைய நோட்டீஸ்னு சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலில் பெரம்பூர்ல எவ்வளோ வேட்பாளர்கள் போட்டிட்டாங்க? 22 பேர் போட்டிட்டாங்க. அப்போ 23வது இடத்துல தானே நோட்டா இருந்திருக்கணும். பழைய விஷயத்தை வச்சு நான் பண்றேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் 2 நோட்டீஸ் 3 நோட்டீஸ்லாம் சொல்லி சொல்றாரு. எந்த காரணத்தில் எந்த தைரியத்தில் நோட்டா இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறது இவர் எப்படி இவரை விளம்பரப்படுத்துறாரு, இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறான்னு தெரியல. இப்போ காமனா எல்லா தொகுதியிலும் நோட்டா ஒரு இடத்துல இருக்குங்க, அதனால நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா தொகுதிக்கு தொகுதி கடைசியாக தான் நோட்டா இருக்கும். ஒரு தொகுதியில் 50 பேர் நிற்பாங்க, ஒரு தொகுதியில் 40 பேர் நிற்பாங்க, ஒரு தொகுதியில் 30 பேர் நிற்பாங்க. எந்த காரணத்தின் அடிப்படையில் 16வது இடத்துல நோட்டா இருக்கும் அப்படிங்கிற விளம்பரத்தை இவர் எப்படி பண்ணார்? இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, என்ன செஞ்சாங்க, எவ்வளோ நோட்டீஸ் அங்கே போணுச்சு, எந்த கேள்விக்கு நமக்கு பதில் கிடைக்கல. ஜனநாயகத்தை பெரிய லெவலில் நம்புகிறோம், தேர்தல் கமிஷனை பெரிய லெவலில் நம்புகிறோம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரிகளே இந்த மாதிரி செயல்படும் போது யார்கிட்ட போய் சொல்கிறது, எங்கே போய் அழுகிறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது பழைய நோட்டீஸும் இல்லை, புது நோட்டீஸாக அடித்து கொடுத்துருக்கானுங்க. இந்த புது நோட்டீஸை எவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இனிமே கொடுக்க மாட்டாங்களா? அப்போ கொடுத்த வரைக்கும் மக்கள் பார்த்துருப்பாங்களே, அவங்க அத்தனை பேர்ட்டு எப்படி நீங்கள் இது இல்லைங்க இது தப்பான நோட்டீஸ் அப்படிங்கிறத எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? இந்த உட்காந்து பேசி, இந்த உட்காந்து கத்தி, நம்ம தோழர்கள் அத்தனை பேரும் எழுதி இப்படித்தாயா நாங்கள் போராட வேண்டியது இருக்குது. எங்கள் தலைவர் பெரம்பூர் சந்தோஷமாக இருந்தார்னு ஒரு செய்தி போட்டோம்னா, எங்கள் தலைவருக்கு பெரம்பூரில் ஒரு அநியாயம் நடக்குது, அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பதிவு செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான துயரமான காலகட்டத்தில் நாங்கள் இருக்கோம். ஜனநாயகத்தை நம்புகிறோம். மீண்டும் இந்த தேர்தல் கமிஷனில் யார் இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையில் தயவு செய்து ஈடுபடாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ரிக்வஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். எடப்பாடி தொகுதியில் நம்ம ஏன் எந்த விதமான விஷயத்தையும் சொல்லாமல் இருக்கோம் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ ஒரு எச்ச வேலை பார்த்தாங்கல்ல, இதை தொடர்பு படுத்தி பேசினா இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரியும். ஒருவேளை நம்ம ஒரு மிக முக்கியமாக ஒரு சுயேட்சைக்கு ஆதரவு கொடுக்குறது தான் வழி, வேறு எந்த வழியும் கிடையாது. ஒரு வழியாக நம்ம ஒரு சுயேட்சைக்கு ஆதரவு கொடுத்தோம்னா அவருக்கு ஏதாவது ஒரு சின்னம் இருக்கும், அந்த சின்னத்தில் அவர் போட்டிடுவார். இப்போ எப்படி செய்தி போடுவாங்கன்னா தாவேக்காவின் சின்னத்தில் குழப்பம். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அவருக்கு ஒரு தீப்பெட்டி சின்னம் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு பேச்சுக்கு. அப்போ தீப்பெட்டி சின்னத்தில் தாவேக்கா நிற்கிறதா, விசில் சின்னம் கிடையாதா அப்படிங்கிற செய்தியை போடுவானுங்க. இப்போ ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் துரோகம் செஞ்சு ஓடி போயிட்டாரு, அதற்கு நம்ம இழப்பீடா வேற ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போனோம்னா நம்ம சின்னத்தை வச்சு 233 தொகுதியிலையும் பெருங்குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் அந்த தொகுதியில் யாருக்கு ஆதரவு தரோம், என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கட்சி வெளிப்படையாக சொல்லலை. ஏன்னா இந்த சின்ன விஷயத்தில் சும்மாவே இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியை டிவிகே அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை போட்டு கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. டிவிகேனா நம்ம கிடையாது, டிவிகே தான் அவங்க அப்படிங்கிற செய்தியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அந்த வேட்பாளருக்கு இப்பயே நம்ம பிரச்சாரம் பண்ணி எல்லாம் செஞ்சு அந்த சின்னம் நமக்கான சின்னத்தா ஒரு பெரிய குழப்பத்தை இங்கே உருவாக்கி விட்டுருவாங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் அந்த தொகுதியில் நம்ம துரோகத்தை நம்ம ஏற்றுக்கிறோம், துரோகத்தை நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய பொறுப்பாளர்கள், நம்ம கட்சியோட நிர்வாகிகள், நம்மளுடைய தொண்டர்களுக்கு ஒரு சரியான திசையை நம்ம காட்டிடணும். ஆனால் வெளிப்புறத்தில் அது தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கணும். வேற யாருக்கும் தெரியாமல் நம்ம கட்சி நிர்வாகிகளை கடைசி, அதாவது நாளைக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னா இன்னைக்கு நைட்டு கூட ஒரு மெசேஜை கூட நம்ம சைட்லேருந்து போடுவாங்க போல, போட்டு கூட அந்த செய்தியை அங்கே இருக்கக்கூடிய நம்மளை நம்பக்கூடிய தோழர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு தெளிவை எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நம்ம அந்த தெளிவை இப்பயே கொடுக்க போய் நம்மளுடைய 233 தொகுதியிலையும் நம்மளுடைய வெற்றியை பாதிப்பு ஏற்படுத்துகிற பதி இந்த ஊடகங்கள் அத்தனை பேரும் ஒரு நாள் சேர்ந்தாங்கன்னா என்ன வேலை வைப்பாங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அந்த வேலையை பார்த்து விட்டுருவாங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் இதை பற்றி எதுவுமே பேசாமல் கடைசி நாள் எலெக்ஷனுக்கு முத நாள் வேணால் இதை பற்றி நம்ம தரப்புலேருந்து மறைமுகமாக நம்ம கட்சியோட நிர்வாகிகள் நம்மளுடைய தொண்டர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஓட்டம். ஒரு ஆங்கிள்லேருந்து பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஒரு இடத்துல இழந்துட்டோம், அதை சரி கட்ட போகிறோம், உணர்ச்சி மிகுதியில் போய் ஏதாவது ஒரு முடிவெடுத்தோம்னா நம்ம தர்க்க ரீதியாக பார்த்தீங்கன்னா 233 தொகுதியிலும் சில இழப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இயல்பாக மக்களை குழப்பி விடுறதுக்கு இவங்களுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியதில்லை, ஈஸியாக பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம இப்போ வரைக்கும் பண்ணாமல் இருக்கோம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.